அனைவருக்கும் வணக்கம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் திருவோணமலையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க வந்திருக்கோம். முதல் எங்கே போகிறோம்னு சொன்னால் முதல் சிவன் கோயிலுக்கு போகிறோம். வாங்க தட்டாக பாருங்கள், சட்டப்படி இருக்கும். அப்படியே வரலாறு படைச்ச ஏரியாவை ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க முழுசாக வீடியோ பார்ப்போம். உங்களுக்காக பாருங்கள். ஓ நமச்சிவாயா. இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ராவணன் வெட்டு. இதுதான் ராவணன் வெட்டு பாருங்க. இதில் பேரும் போட்டிருக்காங்க பாருங்க. வாங்க இப்போ கோயில ஒரு சின்ன துண்டு சுற்றி பார்ப்போம். வாங்க இது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் நம்ம ராவலேஸ்வரன் பாருங்க. கோட்டை எங்களோட கோட்டை அங்கெல்லாம் தான் இருக்கு. பாருங்க. இப்போ சிவன் கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. இப்போ எங்கே போகிறோம்னு சொன்னால் திருகோணமலையில் மியூசியம் இருக்கான். மியூசியத்தை பார்ப்போம். அங்கே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ தட்டாம பாருங்கள் உங்களுக்காக. இப்போ எங்கே வந்திருக்கோம்டா மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். முழுசாக பாருங்க, அப்படியே ஃபுல்லாக பாருங்கள். ஏண்டா முழு வீடியோ போட்டால் டிக்டாக்கில் வந்து தூக்குறாங்க. வாங்க ஒரு துண்டு துண்டாக காட்டுறேன். அப்படியே ஃபுல்லாக ஆயுதம் தான். இதெல்லாம் அந்த காலத்து ஆக்கள் பாவச்ச இதுதான். தட்டாக பாருங்கள். இது நிறையா இதெல்லாம் இருக்குதான். முழுசாக வீடியோ போட்டால் தூக்குவான்றதுக்காக அவங்களுக்கு முழுசாக வீடியோ போடலை. நீங்களும் கண்டிப்பாக வரலாம். நிறைய பழைய ஆயுதங்கள் இருக்குது. அதாவது அந்த காலத்தில் விடுதலை புலிகள் பாவச்சதாமன்னு சொல்லியிருக்காங்க. பொய்யண்டா டவுட்டா இந்த பாருங்க. இது பாருங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் சுடுதண்ணி கிணறத்துக்கு வந்திருக்கிறோம். அதையும் பாருங்கள், தட்டாமல் பாருங்கள், சட்டப்படி இருக்கும். வாங்க போகும் வீடியோக்குள்ள. இதெல்லாம் போகணும். வாங்க பார்ப்போம். ஆக்களும் நிற்கிறாங்க தான். இது பாருங்க. எங்களுடைய இடத்த எடுத்ததும் இல்லாமல் எங்களுக்கு சுடுதண்ணி கிணத்துக்கு போகிறதுக்கு 50 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. பார்த்தீங்களா நான் எங்கே போதாண்டு. வாங்க இப்போ சுடுதண்ணி கிணத்துக்குலாம் வந்திருக்கேன். கட்டாமல் பாருங்கள். இந்த இருக்குது சுடுதண்ணி கிணறு. வாங்க வாட்டா ஹலாட்டா. இதுதான் சுடுதண்ணி கிணறு. யாருக்கு என்னென்ன சந்தேகமோ சில பேர் சொன்னாங்க சுடாதாண்டு, சில பேர் சொல்கிறாங்க சுடுமண்டு. வாங்க முழுசாக பார்ப்போம். கேமராமேன் நீ வரக்கா சுடுதானு சுடலையான்னு பாரு. இருக்கா சுடில்லை? ஏன் சுடில்லை? இது அதுக்கு வந்து வெக்கையாகும். சொல்றாங்க நான் கண்டுபிடித்தன். உள்ளால வட்டருக்கு எனக்கு தெரியும், நான் கண்டுபிடித்தன். இவங்க நம்மளுக்கு விடுறாங்க டிமிக்கி விடுறாங்கண்ணா. நான் கண்டுபிடித்தேன். உள்ளால வட்டருக்கு இருந்தால் அவர் தான் தண்ணி பாய்ச்சலால வாழ்த்து. கேமராமேன் என்ன சொல்ல வரா? இது தம்மி தம்மி டம்மி. இது தம்மி. சுடுது தான் தண்ணி. ஆனால் இப்போ வெயில் தானே, அதால் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. நிறைய மொத்தம் இந்த இருக்கு பாருங்கள். அந்த காலத்தில் சிவன் கோயில் இருந்த இடம் பாருங்கள். இப்போ இடித்து இப்போ எங்கே கொண்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரூமுக்குள்ளே. அதையும் பாருங்கள். தட்டாக பாருங்கள். வாங்க உங்களுக்காக பாருங்கள். அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். சிலையோடு அந்த வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ இது லொக். இப்போ லொக் பண்ணியாச்சு. இப்போ யாரும் போகிறதும் இல்லை, வாரதும் இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் உள்ளுக்க போகிறதுக்கு அலர்ட் இல்லையா. இங்கே பாருங்க. டவுட்டானு சொன்னால் வாங்க உங்களுக்கு காட்டுறேன் லொக்கை. இந்த எங்களே போட்டான். என்னதுக்கு நான் இது look
என்னடி அம்மா நம்மளோட சாமிக்கு வந்த சோதனை. சரி, இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு சந்திப்போம். பாய். உண்மையாகவே சுடுது தான். ஆனால் வெயிலுக்கு சுடுதா இல்லை பட்டை ஆறும் தண்ணி சுடு தண்ணி ஊற்றுறாங்களா ஒன்றும் தெரியலை. ஆனால் சுடுது தான். கண்டிப்பாக இது உங்களுக்காக தான். இந்த யூடியூப்பில் போய் தட்டி பாருங்க, எனக்கு சப்போர்ட் தாங்க. எல்லாம் உங்களுக்காக. நன்றி, வணக்கம். யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழப்போகிறான். மற்றாக்கள் உண்ட வாழ்க்கையை சேர்த்து வாழ மாட்டாங்க. ஓகே, உன் வாழ்க்கை உன் கையில்.